ரஷ்யாவில் மக்கள் தொகை குறைவதை கட்டுப்படுத்துறதுக்காக ரஷ்ய அரசாங்கம் ஒரு புதிய திட்டத்தை அறிமுகப்படுத்தி இருக்காங்க. இது பல்வேறு விமர்சனங்களுக்கு உள்ளாகி இருக்கு. பள்ளி கல்லூரிகளில் படிக்கக்கூடிய மாணவிகள் குழந்தை பெற்றுக்கொண்டால் அவர்களுக்கு 1,00,000 ரூபிள்ஸ் ஊக்கத்தொகையாக வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்ய அரசாங்கம் அறிவிச்சிருக்கு. இந்திய மதிப்பில் அதனுடைய மதிப்பு 1,08,000 ரூபாய். ஒவ்வொரு நாடுகளை பொறுத்த அளவுக்கு ஒவ்வொரு வயதை நிர்ணயம் செஞ்சு வச்சிருக்காங்க. சட்டப்பூர்வமான திருமணம் செய்து கொள்வதற்கான வயதா நிர்ணயம் செஞ்சிருக்காங்க. இந்தியாவை பொறுத்தளவில் 18 அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது. 18 வயதுக்கு கீழே உள்ளவர்கள் பெண்கள் திருமணம் செய்யக்கூடிய பட்சத்தில் அது சட்டப்படி குற்றமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல குறிப்பாக 18 வயதுக்கு குறைவாக இருக்கக்கூடிய அந்த பெண் பிள்ளைகள் மனதளவிலும் உடல் அளவிலும் அறிவியல் பூர்வமாகவும் சரி மருத்துவ ரீதியாகவும் சரி திருமணத்திற்கு சரியானதாக இருக்காது அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல தான் 18 வயது அப்படிங்கிறது திருமண வயதா இந்தியாவில் இருக்கு. ஆனால் ரஷ்யாவை பொறுத்தளவுலையும் அப்படி இல்லை. 18 வயது அப்படிங்கிறது சட்டப்பூர்வமான விஷயமா இருந்தாலும் பெற்றோர்களுடைய ஒப்புதலோட 18 வயதுக்கு கீழும் திருமணம் செய்து கொள்ளலாம். ஒரு சில சூழல்களில் காரணங்களில் செய்து கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. உரிய அரசினுடைய அங்கீகாரத்தை அரசு அதிகாரிகளுடைய அங்கீகாரத்தை பெற்று திருமணம் செஞ்சு கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறதன் காரணமாக இப்போ இந்த ஒரு முக்கிய திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. இது பல்வேறு விமர்சனங்களுக்கு உள்ளாகி இருக்கு. ஏனென்றால் ரஷ்யா உக்ரைன் போர் காரணமாக பல லட்சம் வீரர்கள் ரஷ்யாவில் உயிரிழந்திருக்கிறதா சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த போரின் காரணமாக பல லட்சம் இளைஞர்கள் ரஷ்யாவை விட்டு வெளியேறி இருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவலும் வெளியாகி இருக்கு. இந்த நிலையில தான் மக்கள் தொகையை அதிகரிக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தின் அடிப்படையில் மக்கள் தொகையை அதிகரிக்கிறதுக்காக பள்ளி கல்லூரி மாணவிகள் குழந்தை பெற்றுக்கொண்டால் அவர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கக்கூடிய ஒரு திட்டத்தை ரஷ்ய அரசாங்கம் முன்னெடுத்திருக்காங்க. கடந்த ஆண்டினுடைய முதல் பாதியில் ரஷ்யாவில் 5,99,000 குழந்தைகள் பிறந்திருக்காங்க. இது கடந்த 25 ஆண்டுகளில் இதுதான் மிக குறைந்த அளவு அப்படின்னு சொல்லப்படுது. இது மட்டுமல்லாமல் குழந்தை பிறப்பு விகிதம் அப்படிங்கிறது 2.1 அப்படின்னு இருந்திருக்கு. ஆனால் இப்போ 1.4 அப்படிங்கிற நிலையில் இருக்கு. அதனால மக்கள் தொகையை அதிகரிக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டிருந்தாலும் கூட ரஷ்யாவில் கிட்டத்தட்ட 43% பேர் இதற்கான ஆதரவு கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதே சமயம் பல தரப்பிலிருந்தும் இதற்கான எதிர்ப்புகளும் உருவாக்கி இருக்கிறத பார்க்க முடியுது. இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க.